நேர்களே, தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்று ஒரு மாதத்திற்கு சற்று அதிகமாக ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் நிதிநிலை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான வெள்ளை அறிக்கையை இந்த அரசு தாக்கல் செய்திருக்கிறது. அதை நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு அவரும் நிதி செயலாளரும் இணைந்து செய்தியாளர்களையும் சந்தித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. அந்த செய்தியாளர் சந்திப்பு இப்போது நிறைவடைந்திருக்கிறது. நிறைய குற்றச்சாட்டுகளை முந்தைய அரசின் மீது இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை எப்படி இருக்கிறது, இந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்கிறது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை இப்போது கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக நாம் பார்க்க முடியும். இந்த வெள்ளை அறிக்கையினுடைய ஹைலைட்ஸாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது, தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா நம்மளுடைய மொத்த வருமானம் வெர்சஸ் மொத்த செலவு. மாதம் 1 லட்சம் வருது, ஆனால் 2 லட்சம் செலவாகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1 லட்சம் பற்றாக்குறையில் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டில் துண்டு விழுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது. அது எவ்வளோ இருக்குது தற்போது அப்படின்னா 78,000 கோடிக்கு மேலே இந்த வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது. இது கடந்த 5 ஆண்டுகளில் இன்னமும் அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த போது 46,000 கோடியாக இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்தது. அது இப்போ 78,000 கோடியாக உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு இந்த வெள்ளை அறிக்கையில் குற்றம் சாட்டுறாங்க. அதே போல் நம்முடைய இந்த ரெவென்யூ டெஃபிசிட்டுடைய பர்சன்டேஜும் மோசமடைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்முடைய மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் எவ்வளோவா இருக்குது, நம்மளுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்முடைய சொந்த வரி வருவாய் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு பல்வேறு நிதி ஆதாரங்கள் இருக்கும் பாருங்கள். அதில் நம்முடைய சொந்த வரி வருவாய் அப்படிங்கிறது ஒன்று, மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய வரி வருவாய் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இன்கம் டேக்ஸ்லாம் நம்ம கட்டுறோம்னா அது மத்திய அரசுக்கு போகுது, அங்கேருந்து அவங்க அதை பிரித்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுப்பாங்க. அது மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயில் வராது, மத்திய அரசுடைய வருவாயில் நமக்கு வர பங்கு அப்படிங்கிறதுல வரும். ஸோ நம்முடைய சொந்த வருவாய், மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய வருவாய், இதை தவிர கேபிட்டல் இன்கம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இதை தவிர கடன் வாங்குறது, இது எல்லாம் கடன் மூலமாக வரக்கூடியது ஒரு வருவாய் தான். ஸோ இதெல்லாமே ஒட்டுமொத்த வருவாயில் பார்க்கப்படும். அதில் நம்முடைய சொந்த வரி வருவாய் எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மாநிலத்தினுடைய நாம் சுயமாக சம்பாதிக்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு விஷயம். அது நம்முடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் 5.4% தான் இருக்குது. இது சரிஞ்சிருக்கு, இதுவரை இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அதே போல் நம்முடைய ஒட்டுமொத்த அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ், நம்முடைய கடன், நம்ம மாதம் செலுத்த வேண்டிய தொகை அப்படிங்கிறது நம்முடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 28%. இது ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலங்களை காட்டிலும், உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவோ கர்நாடகாவோலாம் 10%, 15% அப்படிங்கிற அளவில் தான் இது இருக்குது. நமக்கு 28% இருக்குது. இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவுகளினுடைய சதவீதம் அப்படிங்கிறது குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 1.8% கிட்ட இருந்தது, இப்போ 1.4% இருக்குது. 1.8மே ரொம்ப சூப்பரான நம்பர் இல்லை, அதுவுமே இருக்கக்கூடாது, அதை விட அதிகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறது. ஆனால் அந்த 1.8லேருந்து குறைஞ்சி இப்போ 1.4 ஆயிடுச்சு அப்படின்னு இந்த வெள்ளை அறிக்கை நமக்கு சொல்லுது. இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையின் முக்கிய அம்சங்களை நம்ம பார்த்து வருகின்றோம். நம்ம மாநிலத்தினுடைய கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய சேலரி, பென்ஷன், அதுக்கப்புறம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, இதெல்லாம் நம்ம கட்டாமல் இருக்கவே முடியாது. நம்முடைய சராசரியாக நம்மளாம் சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய சம்பளத்தில் பார்க்கணுன்னா இஎம்ஐ அப்படிங்கிறது மாதம் 1 தேதி ஆனால் தானாக டெபிட் ஆயிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே வாங்கின கடனுக்கான வட்டியை கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம யாருக்காவது வேலை கொடுத்துருக்கோன்னா அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி சேலரி, பென்ஷன் மற்றும் இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இது எல்லாமே கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், வேறு வரியே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அதெல்லாம் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னா 64% இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இருக்குன்றாங்க. அதாவது 100 ரூபாய் அரசுக்கு வருமானம் வருதுன்னா 64 ரூபாய் முதல்ல செலவு பண்ணிடணும். அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற பைசால தான் நீங்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளோ விஷயங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்மளுடைய 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய கடன் இருக்கிறது. மொத்த கடன் மாநிலத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறது. இதில் பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் மட்டும் ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 லட்சம் கோடி கடன், அதில் 3 லட்சம் கோடிக்கு மேலே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது மன்னிக்கணும் 10 லட்சம் கோடி ப்ளஸ் 3 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் கோடி. ஸோ அதெல்லாமே சேர்த்து பார்க்கும்போது 13 லட்சம் கோடி அளவிற்கு நம்முடைய கடன் ஒட்டுமொத்த கடன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்காங்க இந்த நிதிநிலை அறிக்கையில். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் கொரோனாவிற்கு பிறகு கொரோனா காலத்தில் நிறைய வருவாய் குறைந்தது, நமக்கு வந்து நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டது, பொருளாதார ரீதியாக நிறைய சவால்களை நம்ம சந்தித்தோம். அந்த கொரோனா காலத்திற்கு பிறகு மீண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கணும். நம்முடைய ஒட்டுமொத்த வருவாய், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாய் அப்படின்னா எதெல்லாம் வரும்? நம்முடைய சொந்த வரி வருவாய் வரும், நம்முடைய எக்ஸைஸ் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதை தாண்டி முத்திரைத்தாள், நம்முடைய ஸ்டாம்ப் டியூட்டி மூலமாக, நம்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் இருக்கும். அதே போல் மைனிங்ஸ் மூலமாக, இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, கனிம வளம் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய வருமானம், இது எல்லாத்தையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கடந்த ஆட்சி மீது குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனால் செலவை மட்டும் அதிகரிச்சிட்டாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்ற விஷயங்கள், ஒரு 2-3 திட்டங்களுக்கு மட்டும் 25,000 கோடி ஆண்டுக்கு செலவாகுது. ஆனால் அதுக்கு ஏற்ப வருவாயை அதிகரிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னா அதை செய்யலை, செலவு மட்டும் கூட்டியிருக்காங்கன்னு இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக இந்த அரசு, தமிழக அரசு வைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை சரி செய்வதற்கு அடுத்து என்ன செய்ய போறாங்க? இவ்வளோ பெரிய சவால்கள் இருக்கே, இவ்வளவு கடன் இருக்கே, இவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவா இருக்கு, இவ்வளவு டெபிசிட் இருக்கு, இவ்வளவு நம்முடைய வருமானம் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சரி கட்டி தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இதையெல்லாம் எப்படி சமாளித்து நிதியமைச்சர் அடுத்து வரும் காலங்களில் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார் அப்படிங்கிறது அடுத்த சவாலாக முக்கியமாக இந்த அரசின் மீது பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.